ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமெய்ற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்றோதுவார் முன். ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெலாம் பூத்தாளை மாதுளம் பூரிடத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. பூழியர்கோன் வெப்பொழித்த பூழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருபாத உரார் திருத்தாள் போற்றி தெய்வ சேக்கிழாரடி போற்றி போற்றி. உலகெலாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இறைவன் திருவாய் மலர்ந்தருளிய திருவிளையாடற் புராணம். மதுரைக்கு மட்டுமே உரித்தான திருவிளையாடல் புராணம். 64 புராணங்கள்ல சென்ற வாரம் முதல் புராணம் பார்த்தோம். முதல் படலம் பார்த்தோம். 64 படலங்கள். படலம்னா சிறு சிறு கதைகள்னு அர்த்தம். இந்த 64 படலங்கள்ல முதல் படலம் போன வாரம் பார்த்தோம். இன்னைக்கு 2, 3 அப்படின்னு 2 படலங்கள் பார்க்க இருக்கோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் சொக்கநாதா. உன்னை சிங்காரித்து உனதழகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டேன் சொக்கநாதா. சொக்கநாதா சொக்கநாதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா நீதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா நீதா. மனக்கவலை நீக்குகின்ற தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதா நீதா. தென்மதுரை நின்மலனே தென்மதுரை நின்மலனே எவ்வுலகும் ஆக்குகின்ற சொக்கநாதா 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 சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். இறைவனுக்காக பணி. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரமெனக்கு நீதா. உனக்கு பணி செய்யணும். தூங்கி எழுந்துக்கும் போது இறைவான்னு உன்னை நினைக்கணும். என் பணின்னு எனக்கான வேலைகள்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, அடியேனுக்கான வேலைகள் பல இருந்தாலும் இறைவா சொக்கநாதா சொக்கேச பெருமானே அப்படின்னு உன்னை நினைக்க வரம் தந்த எனக்கு உனக்கு பணி செய்யவும் வரம் தா அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருப்பார். இப்ப நாம படலம் 2 படலம் 3 பார்க்க இருக்கோம்.
படலம் 2 என்ன? வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம். என்னது? வெள்ளை யானை சாபம் தீர்த்த படலம், 2வது படலம். இந்த படலம் ஆரம்பம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, துர்வாச முனிவர் காசியில ஒரு யாகம் வளர்க்கிறார். பெரிய யாகம் வளர்க்கிறார். அந்த யாக தீய வளர்த்த அதிலிருந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட பிரசாதம் மலர், ஒரு அழகான தாமரை மலர். அந்த தாமரை மலரை அன்போட வாங்கிக்கிறார். இப்ப நாம ஒரு வேலை செய்யறோம், ஒரு பணி பண்றோம், ஒரு இடத்துல போயிட்டு ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா, ஒண்ணு நமக்கு கூலி கொடுப்பாங்க, இல்ல ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னா ஒரு பரிசு கொடுப்பாங்க. இந்தாப்பா நீ வேலை செஞ்சல, அதை வச்சுக்கோ, ஒரு பரிசாச்சும் கொடுக்கணும், இல்ல அதுக்கான கூலியாச்சும் கொடுக்கணும். அப்பதான் செஞ்சவங்க மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும் இல்லையா? அது போல துர்வாச முனிவருக்கு கிடைச்சது இறைவன் அந்த யாகத்தீயில் உதித்து இறைவனால் வழங்கப்பட்ட தாமரை மலர் அவருக்கு கிடைச்சது. அது அழகா கையில் எடுத்துக்கிட்டு இருக்கார். அவர் அந்த இடத்துல அப்படியே இருக்கார். அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த மலரை கையில் எடுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்ட பிறகு எல்லா உலகங்களும் 7 உலகங்கள் இருக்குல்ல, அந்த உலகங்கள்லாம் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் அப்படி கிளம்பிக்கிட்டு போய்கிட்டு இருக்கார். அப்ப இந்திரலோகத்துக்கு போறார். அந்த இந்திரலோகத்துல என்ன ஆச்சு, சென்ற படலத்துல இந்திரன் சாபம் தீர்ந்து சந்தோஷமா இருக்கிற அந்த படலத்தை நம்ம பார்த்தோம். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக இந்திரன் என்ன பண்றாங்க, வெள்ளை யானை மேல ஏறி அந்த இந்திரலோகத்தையே சுத்தி வந்துகிட்டு இருக்கார். ஒரு வெற்றி களிப்பு, ஒரு சந்தோஷத்துல அப்படி சுத்தி வந்துகிட்டு இருக்கார். அப்ப அங்க இருக்கிற 33 கோடி தேவர்களும் இந்திரனுக்கு பரிசு மேல பரிசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷம் கூட கண்மூடித்தனமா இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த படலம். அந்த ரொம்ப சந்தோஷப்பட்டார் பாருங்க, அப்படி சந்தோஷப்பட்டு ரொம்ப சந்தோஷமா அப்படி சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த வெள்ளை யானை மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி சுத்தும் போது அனைவரும் பரிசு தராங்க இந்திரனுக்கு. அப்படி கொடுக்கும் போது துர்வாச முனிவர் அந்த இடத்துக்கு வரார். அந்த இடத்துல அந்த அவர் பக்கத்துல நிக்கிறார். யார் பக்கத்துல? இந்திரன் பக்கத்துல. இந்திரன் என்ன பண்றார், வெள்ளை யானை மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கார், இவர் கீழே நிக்கிறார். அப்ப நிக்கும் போது ஒரு கையெடுத்து ஒரு வணக்கமும் சொல்லல. ஏற்கனவே குரு பகவான் வியாழ பகவானுக்காக மதிக்காம போனதுனாலதான் அவருக்கு பழி சேர்ந்தது இந்திரனை. அப்பயுமே பாருங்க, அவரை மதிக்கவும் இல்ல. சரி வந்துட்டார் அப்படின்றதுக்காக அப்படி பார்த்துட்டு சும்மா அப்படி இருந்துட்டார். சரி அவர் தான் அப்படி இருந்தா அந்த யானையுமே அப்படிதான் இருந்துச்சான். எது? அவர் ஏறி இருந்த வெள்ளை யானையுமே அப்படித்தான் இருந்துச்சான். தான் எப்படி இருக்குமோ தன்னுடைய குணங்கள் தானே தான் வளர்க்கிற அந்த பிராணிக்கும் இருக்கும். புரியுதுங்களா? நம்ம எப்படி வளர்றோமோ நம்ம கத்து கொடுக்கறதுதான் நம்ம குழந்தைக்கு போகும். அதே போல இவருடைய குணங்கள் சிலது, யானை அவர் கூடவே தானே இருக்கு, அவருடைய குணங்கள் அதுக்கும் இருக்கும்ல. அப்ப என்ன பண்ணுச்சு, துர்வாச முனிவர் என்ன பண்ணார், இந்த சந்தோஷமாக வைத்துக்கொள், நான் காசியில் யாகம் வளர்த்தியதில் எம்பெருமானால் வழங்கப்பட்ட மலர் அப்படின்னு அந்த தாமரை மலர் அப்படி கொடுக்கும் போது அதை கை நீட்டியும் வாங்கிக்கல. அந்த யானை கை நீட்டத்துக்கும் அது அந்த தும்பிக்கையில வச்சது, தும்பிக்கையோட சேர்த்து அந்த யானை என்ன பண்ணுது, அப்படி மேல் நோக்கி இந்திரன் கிட்ட கொடுக்குது. அதை வாங்கிக்கிட்டு அப்படி வச்சுட்டாராம். எங்க வச்சார்? யானையோட மத்தகத்துல வச்சுட்டார். நமக்கு என்ன தோணும், ஒரு பொருள் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பாசமா வாங்கிக்கணும். அது 1 ரூபாய் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கட்டும், 1 பைசா சம்பந்தப்பட்ட பொருளாவும் இருக்கும். அது அவங்க என்ன நினைக்கிறாங்க, நமக்காக அன்போட எடுத்துக்கிட்டு கொடுக்குறாங்க. அப்ப நம்ம அந்த பொருளுக்கான மதிப்பு எப்படி வச்சிருக்கணும், அவங்க எவ்வளவுனா கொடுக்கட்டும். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் தாய்மார்கள் வீட்டுல எப்படி இருப்பாங்கன்னா, 1000 தான் கணவன் வீட்டுல தனத்துக்கு ஒரு பட்டு சேலை கட்டினாலும், பட்டு சேலை கட்டிக்கிட்டாலும் அம்மா வீட்டுல இருந்து கொடுக்குற ஒரு நூல் சேலைக்கு ஆசைப்படுவாங்க. ஒரு சிம்பிளா ஒரு சாதாரணமான சேலைக்கு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அம்மா வீட்டுல இருந்து கொடுக்கறது இல்லையா. அப்ப நம்ம கொடுக்கிற பொருளை பார்க்க கூடாது,
அந்த பொருள் எந்த இடத்துல இருந்து வருதுன்னு பார்க்கணும் இல்லையா? அதுவும் அந்த பொருளும் முக்கியமானது, அதை கொடுத்த திருக்கரங்களும் முக்கியமானது. இதையெல்லாம் படுத்திட்டார் யாரு? இந்திரன். அந்த யானையோட மத்தகத்துல அந்த மலரை வச்சதும் அந்த மலர் கீழ் விழுந்துடுச்சு. அந்த மலர் தவறி கீழே விழுந்துச்சு. யானை ஒரு குலுக்குச்சு பாருங்க. அந்த மத்தகத்துல இருந்து அந்த மலர் ஆகப்பட்டது கீழே விழுந்துருச்சு. அத விழுந்து சரி அத எதுவுமே பண்ணாம போயிருந்தாலும் துர்வாசர் ஒன்னும் பண்ணிருக்க மாட்டார். அந்த விழுந்த மலரை தன்னோட காலால போட்டு நசுக்கிடுச்சு. காலால நசுக்கிடுச்சு. அது தவறுதானே? இப்ப அவர் பரிசு கொடுத்தார். அந்த பரிசை வாங்கியாவது வச்சிருக்கணும். அத கீழே போட்டதும் இல்லாம அதை போட்டு நசுக்கிட்டு அந்த யானை என்ன பண்ணிச்சான், அப்படி அதை நசுக்குனத துர்வாச முனிவர் பாக்குறாரான்னு அப்படி திரும்பி வேற பார்த்துச்சான். முடிஞ்சு போச்சு அங்கே. இருக்கிற முனிவர்கள்லே துர்வாச முனிவர் ரொம்ப 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 கோவப்படுற முனிவர். கோவக்கார முனிவர்னா துர்வாச முனிவர் தான். எல்லாருக்கும் கோவப்பட்டா அவங்களுடைய சக்திகள்லாம் குறைஞ்சு போகும் அப்படின்னு நாம நினைச்சா, துர்வாச முனிவருக்கு கோவப்பட்டு சாபம் கொடுத்தாதான் அவருக்கு சக்தி ஏறுமா. அப்படி இருக்கும்போது அவருக்கு சரசரன்னு கோவம் வந்துருச்சு. இறைவன் கொடுத்த மலரை அவமதிச்சுட்டியே. அந்த கோபம் வந்து அப்படி சாபம் கொடுக்கிறாரு பாருங்க அந்த யானைக்கு. என்னன்னு, இங்கு நீ வெண்ணிறமாக இருந்த யானையான நீ பூலோகத்தில் சென்று வனங்களில் திரிய கடவாய், கருமை நிறமாக மாறி காட்டு யானையாக மாறி அல்லல் படுவாய் அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்துட்டார். அது சொன்ன க்ஷணத்துல, அவர் சொன்ன சாபமிட்ட க்ஷணத்துல அந்த யானை, வெள்ளையா இருக்கிற யானை கருநிறமாக மாறி பெரிய காட்டு யானை உருவம் கொண்டு மதம் கொண்டு பூமியில் வந்து அவதரிச்சிச்சு. அந்த யானை என்ன பண்ணுச்சு? பூமியில வந்து விழுந்துச்சு. அவதாரம் பண்ணி காடு மேடெல்லாம் தெரியுது. எங்கெங்க தெரியுது? காடு மேடு எங்கெங்கயோ தெரியுது. என்னென்னமோ பசி எடுக்குது, அலையுது. பசி தாங்க முடியலன்னு அலையுது. எங்கெங்கயோ போகுது. ஒரு ஜீவராசி ஒரு பசிக்காக என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் அனுபவிக்குது. எல்லா கொடுமைகளையும் அனுபவிக்குது அந்த யானை. இப்படியெல்லாம் பல கொடுமைகளை அனுபவிச்ச யானை 100 வருஷம் உலகத்திலேயே இருக்கு. அந்த காடுகள்லயே தெரிஞ்சுக்கிட்டு கிடக்கு. 100 வருஷம். 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 100 வருஷம் அந்த யானை காட்டுக்குள்ளேயே சுத்தி வந்துகிட்டு இருக்கு. இப்படியா இது மதம் பிடிச்சு திரியிற யானை என்ன பண்ணுச்சு? அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது எம்பெருமான் குடிகொண்ட அந்த கடம்ப வனத்து எல்லைய மிதிச்சுது. அந்த கடம்ப வனத்து எல்லைய மிதிச்சுது. அதை மிதிச்ச உடனே அதுக்கு ஒரு பொலிவு ஏற்பட்டுச்சான். ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள. ஒரு 1000 பேர் நம்ம எதிரில நின்னாலும் அதுல ஒருத்தவங்க நமக்கு பிடிச்சவங்களா இருக்கணும். அப்பதான் அதுக்கு இருக்கிற சந்தோஷமே தனி இல்லையா? அது போல அந்த யானை என்ன பண்ணுச்சான், அந்த கடம்ப வனத்து எல்லைக்குள்ள காலை வச்ச உடனே ரொம்ப மனமகிழ்வா ஆயிடுச்சான். என்னது, நம்ம சாபம் தீர்ந்த மாதிரியே ஒரு நிகழ்வு இருக்கே. என் மனசெல்லாம் பாரம் குறைஞ்சு போச்சே. என் மனபாரம் எல்லாம் குறைஞ்சு போச்சே. என் மனசு லேசாகி போச்சே. நானே எனக்கு லேசா தெரியறனே. என்ன அற்புதம் நடக்குது, என்ன இங்க இருக்கு அப்படின்னு தேடி திரிஞ்ச யானை, அந்த கடம்ப வனத்துக்குள்ள வந்து தேடி திரிஞ்ச யானை அழகான பொத்தாமரை குளமும் இறைவனுடைய விமானமும் அழகான கருவறையும் கொண்ட 8 யானைகள் தாங்கக்கூடிய கருவறை கொண்ட சிவபெருமானை பாக்குது. லிங்க திருமேனியை தரிசனம் பண்ணது. தரிசனம் பண்ணும்போது கண்ணீர் மல்கி அப்படி அழுது. இறைவா சிவபெருமானேன்னு கண்ணீர் மல்கி அழுது.
அழுத யானை என்ன பண்ணுச்சு? உடனே அந்த பொற்றாமரை குளத்தருகே போய் தண்ணீர் எடுத்து முதல்ல தான் குளிச்சுட்டு தன்னைத்தானே முதல்ல சுத்தப்படுத்திக்கிட்டு அந்த பொற்றாமரை குளத்திலிருந்து ஒரு தாமரை மலரை எடுத்து இறைவனின் சிரசில் மேல் வைத்து அப்படியே அழகா இறைவன் அப்படி தரிசனம் பண்ணுது. சிரசின் மேல வச்சு அப்படி பூஜை பண்ணிக்கிட்டே வருது. தினமும் பூஜை பண்ணுது. இறைவா, சிவபெருமானே, சிவபெருமானே, சிவபெருமானே. ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். தோடுடைய செவியன் விடையறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி போசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலராங்கேடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவனன்றே அருள் செய்த பெம்மானிவனன்றே. எப்படி சொல்றார்? ஏடுடைய மலரான் யார்? பொற்றாமரை, அதாவது தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் நான்முகனாகிய பிரம்மா நாளும் தொழுதேத்தும், நாளும் தினமும் வணங்கக்கூடிய இறைவனாயிற்றே எம் இறைவன் அப்படின்னு அந்த ஞானசம்பந்த பெருமான் சொன்னார். அதே போல இந்த யானை என்ன பண்ணுது? இந்த இடத்துல கடம்பவனத்துல எழுந்தருள் இருக்கிற இறைவனை பணிவன்போடு வணங்குது. தினமும் வணங்குது. இறைவா, சிவபெருமானே, சிவபெருமானே உள்ளன்போடு தினமும் பூஜை பண்ணிக்கிட்டே வருது. அப்படி பூஜை பண்ணிட்டு வந்த ஒரு நாள் இறைவன் தியாக மூர்த்தி அன்புள்ளம் கொண்ட எம்பெருமான் தயாபரனான சிதம்பரனான அம்பலவாணன் அந்த லிங்க திருமேனியிலிருந்து எழுந்தருளி திவ்யமா அப்படி யானைக்கு காட்சி தர. இந்த லிங்க திருவேணியை கண்ட யானை இறைவனை தரிசனம் பண்ணி கொண்டிருக்குது. எப்படி? பொன்னார் மேனியனே புலித்தோளை அரைக்க செய்து மின்னார் செஞ்சடை மேலு கொன்றை அணிந்தவனே. இதெல்லாம் பாக்குது. எப்படி? பொன்னார் மேனியும் மேல செஞ்சடையில் அந்த பிறை வைத்ததையும் அப்படியே இறைவனை தரிசனம் பண்ணுது. என் எம்பெருமான் எப்படி என் கண் முன்னாடி எழுந்தருள்றார். அதை பார்த்து 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 கண்ணீர் விட்டு யானை அழுது புலம்பி நிக்குது. இறைவா, அடியேன் பண்ணது தவறுதான், என்னை மன்னிச்சுக்கோங்க இறைவான், அப்பா என்னை மன்னிச்சிருப்பான் அப்படி நிக்கிற யானைக்கு இறைவன் திருவாய் மலர்ந்தருள்றார். ஒரு வார்த்தை சொல்றார். ஆறறிவு படைத்த உயிருக்குத்தான் நான் காட்சி கொடுப்பேன் என்று கிடையாது. 5 அறிவு படைத்த உனக்கும், ஓரறிவு ஈரறிவு முதல் படைத்த உயிரினங்களுக்கும் நான் காட்சி தருவேன். நீங்க எல்லாம் எனக்கு ஒன்றுதான், உங்களுடைய ஆன்மாதான் ஒன்று, நீங்கள் எல்லாருமே எனக்கு ஆன்மாதான் அப்படின்னு இறைவன் திருவாய் மலர்ந்தருள்றார். உன்னுடைய சாபம் நீங்க பெற்றது, சென்று இந்திரலோகத்தில் சென்று சேர்வாயாக இறைவன் திருவாய் மலர்ந்து ஒரு வார்த்தை சொல்றார். அப்படி சொன்ன யானைக்கு சந்தோஷப்பட்டது. 2 நிமிஷம் கூட அந்த சந்தோஷம் நினைக்கல. உடனே யானை சோகமா மாறி போச்சு. என்ன, ஏன் இப்படி சோகமாயிட்டன்னு திரும்பவும் இறைவன் கேட்கும் போது அந்த யானை சொல்லுது, அப்பனே, அப்பா சிவபெருமானே, உன்னை விட்டுட்டு என்னால போக முடியாது, நான் அந்த இந்திரலோகத்துக்கு நான் போகல. உன்னை தாங்கும் அந்த கருவறையில் 8 யானைகள் இருக்கு. அந்த 8 யானைகளோடு சேர்ந்து நானும் உன்னை தாங்கும் பாக்கியத்தை தருவாயா? கையேந்து நிக்குது அந்த யானை, 2 கையே ஏந்தி அப்படி நிக்குது. அந்த
8 யானைகள் உன்னை தாங்கி இருக்க, அடியேனும் உன்னை தாங்கும் வரம் தருவாயா இறைவா அப்படின்னு அப்படி கையேந்தி கேட்கும்போது இறைவன் என்ன சொல்றார்? உனக்கு இது பணி அல்ல, உன் பணி இந்திரனை தாங்குவதுதான். உனக்கு சாபம் நீங்க பெற்றது, நீ இந்திரலோகம் செல்வாயாகன்னு சொல்லி இறைவன் அங்கே மறைந்தருள்றார். இறைவனுடைய கண்ணொளி பட்ட உடனே அந்த யானை என்ன பண்ணுது? அதோடைய கொடுமையா அந்த கருமை நிறம் நீங்கி வெள்ளை யானையாக பழைய உருவம் எடுத்தது. அந்த உருவம் மாறின யானை திரும்ப நடந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவன் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது அங்க ஒரு குளம் இருந்துச்சான், ஒரு தடாகம் இருந்துச்சான். அந்த தடாகத்துல ஒரு நிழல் போல ஒரு உருவம் தெரிஞ்சுச்சான். இது என்ன நிழல் போல ஒரு உருவம் தெரியுது அப்படின்னு பார்த்த யானை, அந்த நிழல் போல தெரிஞ்ச உருவம் சிவலிங்க திருமேனி. ஒரு மரத்துக்கடியில இருந்த சிவலிங்க திருமேனியுடைய பிம்பம் அந்த தண்ணியில பட்டிருக்கு. இத பார்த்து அப்படி திரும்பின யானை இறைவனை கண்கூட தரிசனம் பண்ணுது. லிங்க திருவேணிய பார்த்து கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுது, இறைவா இறைவா, உன்னை விட்டு நான் எப்படி பிரிஞ்சிருப்பேன்னு நான் சொன்னனே, உன்னை விட்டு என்னால பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு நினைச்ச அந்த யானை அந்த தடாகத்திலிருந்து நீரை எடுத்து இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணி, அந்த கானகத்தில் இருந்த மலர்களை எடுத்து இறைவன் சிரசின் மேல் வைத்து நிச்சயமா பூஜையில அப்படியே உட்கார்ந்தது. சிவ சிவா சிவ சிவா சிவா. நிச்சயமா அப்படி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற இறைவனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற யானை மனசுல என்ன நினைச்சுதான், உன்னை அந்த கடம்பவனத்துல பார்த்தப்போ சரியா உன்னை பார்க்கல, உன்னை திரும்பவும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்பான்னு அப்படி கேட்ட மாத்திரத்துல, கேட்ட நொடியில இறைவன் அந்த லிங்க திருமேனியிலிருந்து தன்னுடைய திருவுருவை காண்பித்தார். ஐராவதமே, ஏன் கஷ்டப்படுற? கவலைப்படாதே, நீ வணங்கிய இந்த தலம் உன் பெயராலேயே விளங்க கடவது. நீ வணங்கிய லிங்க திருமேனியான என் மூர்த்தம் உன் பெயராலே இருக்க கடவது. என் திருநாமம், இங்கிருக்கும் என் திருநாமம் ஐராவதேஸ்வரர். நீ வழிபட்டதால் இருக்கும் இந்த திருத்தலம், இந்த ஊர் ஐராவத நல்லூர் என்று மக்களால் அழைக்கப்படும் அப்படின்னு அந்த ஐராவதத்துக்கு இறைவன் கருணையோடு இறங்கி அப்படி ஒரு வரத்தையும் கொடுத்துட்டு மறைஞ்சார். அப்பதான் அந்த யானை அப்படி சந்தோஷமா அந்த இறைவனை பார்த்து நன்றி சொல்லிட்டு இந்திரலோகம் புறப்பட்டு போச்சு. இன்னமும் மதுரைக்கு பக்கத்துல அந்த ஐராவத நல்லூர் இருக்கு, இறைவன் ஐராவதேஸ்வரர் இருக்கார். இந்த படலத்திலிருந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, ஆணவம் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? ஆணவம் இருக்கக்கூடாது. ஆணவம் இருந்தால் மறுபடியும் பூமியில் வந்து பிறக்கணும். எப்படி? பல பிறப்புகள் எடுக்கணும். மணிவாசக பெருமான் என்ன சொன்னார்? புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லதுராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள்னு சொன்னார். எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன்னு சொன்னார். அது போல இறைவனிடத்திலிருந்து வந்த நம் ஆத்மாக்கள் எதுக்கு நமக்கு இறைவன் அரிது மானிடராதல் அரிது, மனிதனாக எதுக்கு அரிதா ஒரு பிறப்பு கொடுக்கிறார்னா, தேவாரத்தையும் திருவாசகத்தையும் படிக்கணும். நம் ஆன்மா இறைவனுடைய திருவடியை போய் திரும்ப சேரணும். ஒரு பந்து நம்ம கையிலிருந்து எடுத்து ஒரு செவத்துல அடிச்சோம்னா அந்த பந்தானது திரும்ப அந்த நம்ம கைக்கே வந்துடும். அப்படி இருக்கிற நம்ம ஆன்மா பூமியில வந்து விழுந்தது. பூமிதான் செவர்னு வச்சுக்கோங்க. அந்த சுவத்துல விழுந்தா பந்து போல விழுந்த ஆன்மா திரும்ப இறைவனிடத்திலேயே போய் சேரணும். ஆனா நாம என்ன பண்றோம்? பாவங்கள், தெரிஞ்சே தப்புகள், இந்த செயலை செய்யக்கூடாதுன்னா அதுதான் நம்ம செய்வோம்.
அதையெல்லாம் தவிர்த்து பாவத்தை அது நமக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற நிலைமையில நான் இல்லைனாலும் பரவாயில்ல, உபதிரவம் செய்யக்கூடாது. உன்னால ஒருத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது. உன்னால ஒருத்தவங்க சிரிச்சதா இருக்கணும். அவனாலதான் நான் இப்படி கேட்டு அந்த வார்த்தை வரக்கூடாது. நாம எப்படி இருக்கணும்? சுத்த ஆத்மாவாக இறைவனிடத்தில் போய் சேரணும். அப்ப நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பல தவறுகள் பண்ணி பாவங்கள் செஞ்சு இறைவனுடைய திருவடியை போய் சேராமல் திரும்ப 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 தாயுடைய கருவறைக்கு வந்து பூமியிலேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். ஐராவதம் நமக்கு உணர்த்துவது இதுதான். சாபம் பெற்றோமா, விண்ணுலகிலிருந்து மண்ணுலகத்துக்கு வந்தோமா, வந்ததை தீர்த்துக்கிட்டு திரும்ப இறைவன் கிட்டயே போய் சேர்ந்துடணும். யானைக்கு ஐந்தறிவு படைத்த மிருகத்துக்கு அந்த விலங்குக்கே அந்த இறைவன் அந்த சலுகை கொடுத்திருக்காருன்னா நமக்கு பல சலுகைகள் கொடுத்திருக்கார். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அந்த யானை என்ன பண்ணுச்சு? இறைவனுக்கு மலர் எடுத்து சூடுச்சு. அது போல நம்ம நினைப்போம், என்னாலலாம் தினமும் கோவிலுக்கு போயிட்டு ஒரு பூ எடுத்து ஒரு மலர் எடுத்து இறைவனை வச்சு அபிஷேகம் பண்ண முடியாது, அலங்காரம் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்றீங்களா? எங்கெல்லாம் மலர் தெரியுதோ, எங்கெல்லாம் உணவுகள் தெரியுதோ, எங்கெல்லாம் நீ எதை சாப்பிடணும்னு ஆசைப்படுறியோ, என் இறைவனுக்கு சமர்ப்பணம். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம். என்ன சொல்லணும்? சாப்பிடும்போது அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம்னு சொல்லி சாப்பிடணுமா? இறைவனை அந்த மலர் செடியோட, அந்த செடியில அப்படி பூத்து குலுங்குற மலர்களை கண்ணார பார்க்கும்போது, இறைவா உனக்கு சமர்ப்பணம்னு ஒரு வார்த்தை சொன்னா போதுமா? அந்த சொன்ன வாக்குக்கு அந்த இடத்துல வந்து இறைவன் நிற்பார். அந்த மலர் இறைவனுக்கு போய் சேரும். நீ இறைவனை லிங்க திருவேணியை தேடி கொண்டு போய் அந்த மலரை சமர்ப்பணம் பண்ணணும்னு கிடையாது. எந்த இடத்துல மலர் இருக்கோ, உனக்கு என்ன மலர் பிடிக்கும்? இல்ல இறைவனுக்கு சிவபெருமானுக்கு வந்து இந்த மலர் தான் வைக்கணும், இதுதான் சிறப்பு, அதுதான் இல்ல. உன் மனதுக்கு எது சந்தோஷமா நீ இறைவனுக்கு கொடுக்குறியோ ஆனந்தமா ஏத்துக்குவார். உண்மையான அன்பு மட்டும்தான் இறைவன் கேட்கிறது. விதிமுறைகளோட செய், அது வேற. கண்மூடித்தனமான அன்பு ஒன்று மட்டும்தான், அதுக்கு மட்டும்தான் என் இறைவன் அடிபணிவான். இந்த படலம் நமக்கு உணர்த்துவது எது? இறைவனிடத்திலிருந்து வந்த நாம் திரும்ப இறைவனிடத்திலேயே சென்று சேர வேண்டும். அதற்கு தடையாக நமக்கு இருப்பது எது? மும்மலங்கள், ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களை அழித்து இறைவனிடத்தில் சுத்த ஆத்மாவாக போய் சேரணும். இப்படியாக இரண்டாவது படலம் முடிவடைந்தது. அடுத்து மூன்றாவது படலம் என்பது திரு ஆலவாய் திருநகரம் கண்ட வரலாறு. இறைவன் சிவபெருமான் அழகா அந்த கடம்பவனத்தில் அருள்றார் இல்லையா? அந்த கடம்பவனம் பக்கத்துல அந்த கடம்பவனமே பாண்டிய அரசுதான். அந்த அரசுதான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்படி ஒரு வனம் இருக்கு, அங்க இறைவன் இருக்காரு அப்படின்றதே அந்த மன்னனுக்கு தெரியாது. அந்த மன்னனின் பெயர் குலசேகர பாண்டியன். முதலாக இறைவன் ஆசீர்வதிக்கப்பட்டதும் இறைவனுக்காக பணி செய்ததும் இந்த குலசேகர பாண்டியன் தான். இதுக்கப்புறம் தான் அவருக்கு அப்புறம் வர வம்சாவழிகள் அந்த பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. அந்த பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தாங்க. முதலாக குலசேகர பாண்டியன். அவர் அந்த கடம்பவனத்தை தள்ளி ஒரு பாண்டிய மன்னன் எந்த அளவுக்கு இடம் இருக்குமோ அப்படி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்ப அந்த பாண்டிய நாட்டுல இருந்து தனஞ்சயன் அப்படின்னு ஒரு வியாபாரி என்ன பண்றார்? வியாபாரம் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கார். வியாபாரம் ஒரு ஊர்ல போய் பண்ணணும். அந்த ஊர்ல இருந்து வியாபாரத்தை முடிச்சுட்டு அவர் நடந்து வந்துகிட்டே இருக்கார். இருட்டி போச்சு. அந்த காலத்துல எல்லாம் அங்கங்க விளக்குகள் எல்லாம் கிடையாது, லைட் எல்லாம் கிடையாது. அதனால எங்க இருட்டுதோ அங்க தங்கிடுவாங்க. அப்ப இவர் என்ன பண்ணார்? அந்த கடம்பவன எல்லை கிட்ட வந்துட்டார்.
அங்க வரும்போது ரொம்ப இருட்டி போச்சு. இதுக்கு மேல நம்மளால நடந்து போக முடியாது. அதனால இந்த மரத்துக்கு அடியிலேயே படுத்துக்குவோம் அப்படின்னு நினைச்சு அந்த தனஞ்சயன்ற வியாபாரி அந்த மரத்துக்கடியில படுத்துக்கிட்டார். படுத்தவர் என்ன பண்ணார், திடீர்னு அவருக்கு என்ன கேக்குது, சில சப்தங்கள்லாம் கேக்குது. என்னமோ அந்த இடமே பெரிய வெளிச்சமா மாறின மாதிரி இருக்கு. இப்ப நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தா திடீர்னு கண்ணு முன்னாடி ஒரு வெளிச்சமா வந்தா நமக்கு கண்டுபிடிச்சிருவோம், எழுந்துக்குவோம். ஒரு சத்தம் கேட்டாலும் எழுந்துக்குவோம் இல்லையா? அது போல சில சப்தங்கள் கேக்குது, சில இந்த ஒலிகள்லாம் வருது. என்ன இது பெரிய சத்தம் போல கேக்குது, ஒரு வெளிச்சம் எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே அப்படின்னு எழுந்தவர் என்ன பண்றார், அந்த வெளிச்சம் எந்த பாதையிலிருந்து வருதோ அந்த பாதையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறார். அப்படி நடக்க ஆரம்பிச்ச இடத்துல நடக்க 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 அந்த கடம்ப வனத்துல எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான், என்ன இந்த பொண்ணு எம்பெருமான் எம்பெருமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கே கண்டி, அந்த இறைவனுடைய பெயர் சொல்ல மாட்டேன்றேன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? இதுக்கப்புறம் தான் இறைவனுக்கு பெயர் என்னன்னே தெரிய போகுது இந்த படலத்துல நமக்கு. அப்படி அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான முதலா இந்த தனஞ்சயன்றவர் போய் பாக்குறார். என்ன ஒரு அழகு, அழகுன்னா அழகு, கொள்ளை அழகு சிவபெருமான். அந்த லிங்க திருமேனி பார்க்க 2 கண் பத்தல. அவரை சுத்தி என்ன பண்ற தேவர்கள்லாம் நின்னு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சப்தம் தான் இவரை எழுப்புச்சு. அந்த சாரி, இந்த தேவர்கள்லாம் வந்தாங்க பாருங்க, இவங்களுடைய வெளிச்சமும் இறைவன் திருமேனியிலிருந்து வர வெளிச்சமும் அந்த கடம்பவனம் ஃபுல்லா அப்படி கண் கூசுற அளவுக்கு வெளிச்சமா தெரியுதாம். அந்த தனஞ்சயன் போய் பாக்குறார், இறைவனை பாக்குறார், தேவர்களை பாக்குறார், பொற்றாமரை குளத்தை பாக்குறார், இறைவனுக்கு கருவறையை பாக்குறார், விமானம் பாக்குறார், 8 யானைகள் தாங்கி கொண்டிருப்பதையும் பாக்குறார். ஆச்சரியமா போச்சு இவருக்கு. நாம இந்த ஊர்ல இருக்கோம், பலமுறை இந்த ஊர் இதே வழியில நடந்து போறோம், இதே வழியில வரோம், நாம இத பார்க்கவே இல்லையே, இந்த கோவிலை நாம பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்டு அந்த தேவர்கள் கிட்டயே போய் கேட்கிறாராம். என்னன்னு, ஐயா நீங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்கும்போது, நாங்க உங்க கண்ணுக்கு நாங்க தெரியுறோமா? தேவர்கள் ஒவ்வொரு பிரதோஷ வேளையிலும் 33 தேவர்களும் வந்து எந்தெந்த சிவஸ்தலங்கள் இருக்கோ எல்லா சிவஸ்தலங்கள்லயும் வந்து இறைவனுக்கு தீப ஆராதனை காட்டும் போது நம் பக்கம் அரூபமாக நிற்பாங்க, அரூபமாக இருப்பாங்க. அதுக்குத்தான் பிரதோஷத்துக்கு போங்க அப்படின்னு நாம சொல்றது. ஏன்னா நமக்கு பல கஷ்டங்கள் இருக்கும், பல தோஷங்கள் இருக்கும், இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுவாங்க. நாம போய் இறைவன் கிட்ட சரணாகதி, அவர் முன்னாடி அந்த பிரதோஷ பூஜையில போய் கலந்துக்கிறோம் அப்படின்னா, ஆம்பா இவங்க பிரதோஷ பூஜையில பார்த்தேன், இறைவனை வணங்க வந்திருந்தாங்க அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும் நமக்காக. அதாவது இறைவனுடைய அடியார்கள் என்பதற்காக நமக்கு ஒரு சலுகை உண்டு. நம்முடைய பாவங்கள் நாம் அதிகமாவே பண்ணாலும், நம் பாவங்கள் அதிகமான சுமைகளாக இருந்தாலும் திருந்திய வண்ணத்தில் நாம திருந்து இறைவான் அவனை சரணாகதி அடைஞ்ச மாத்திரத்துல நம்முடைய பாவங்கள்ல கொஞ்சமாக நமக்கு தண்டனையாக வழங்கப்படும். அதாவது கொஞ்சமான வினையா நமக்கு கொடுப்பார் இறைவன். புரியுதுங்களா? அதுக்குத்தான் ஒவ்வொரு முறையும் பல பௌர்ணமிகள்லாம் கூட பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் வராங்க. ஏன் மத்த நாள்களையும் வராங்க, ஏன் பௌர்ணமி அமாவாசை நாள்கள்லாம் முக்கியமா வராங்கன்னா, சித்த மக்கள்லாம் சித்த பெருமாட்கள்லாம் அங்க இருப்பாங்க, அந்த நாட்கள்ல அதிகமாக இருப்பாங்க. அதுக்காகத்தான் ஒரு முக்கியமான நாளாக வகுத்து அந்த நாட்கள்லயே கோவில்ல கிரிவலமும் பூஜைகளும் நடத்துறதுக்கான காரணம் இதுதான். புரியுதுங்களா? அதே போல அந்த தேவர்கள் வந்து கடம்பவனத்தில் எழுந்திருள் இருக்கும் இறைவனை வணங்கி கொண்டிருக்கும் போது இந்த தனஞ்சயன் சென்று என்னவென்று கேட்க அவங்களும் 2 வரலாறு சொல்றாங்க. அப்ப என்ன நடந்துச்சு? இந்திரன் பழி தீர்த்த படலமும் வெள்ளை யானை சாபம் தீர்த்த வரலாறு, இது 2 தானே நடந்திருந்துச்சு. இது 2 தானே நடந்திருந்துச்சு. அது 2 மட்டும் சொல்றாங்க. யாருக்கு? அந்த தனஞ்சயன். அப்படியே ஆச்சரியத்துல ஆடி போன அந்த தனஞ்சயன் என்ன பண்றார், விடியுதான்னு பாத்துக்கிட்டு ஓடுறார் பாண்டிய மன்னன் கிட்ட, குலசேகர பாண்டியன் கிட்ட ஓடுறார். அவர் அப்படியே யாரோ வர மாதிரி இவர் ஏற்கனவே எழுந்து தயாரா அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு.
தூங்கி எழுந்து அப்படி குளிச்சு முடிச்சுட்டு பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. மன்னா என்ன இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? நீ வருவன்னு தான் நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். வா முதல்ல என்ன விஷயம் சொல்லு. மன்னா நான் வருவன்னு எப்படி தெரியும்? எனக்கு இரவே ஒரு சித்தர் கனவில் தோன்றி ஒரு பாமரன் உன்னை காண வருவான், யாம் இருக்கும் இடத்தை உனக்கு அறிவிப்பான், நீ வந்து எம்மை வந்து சேர்வாயாகன்னு இறைவனா சித்த புருஷனான்னு தெரியாது எனக்கு, இரவே கனவுல வந்து சொன்னாங்க. அதுக்காக அது போல யாராச்சும் வருவாங்களான்னு நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். அப்படி உட்கார்ந்த நேரத்துல நீங்க வந்து என் முன்னாடி நிக்கிறீங்க அப்படின்னு அந்த தனஞ்சயன் கிட்ட குலசேகர பாண்டியன் சொல்றார். அப்ப அந்த இந்த தனஞ்சயன் பேச ஆரம்பிக்கிறார். என்னன்னு, மன்னா நம்ம நம்ம கடம்பவனத்துல, நம்ம பாண்டிய நாட்டுல இருக்க அந்த கடம்பவனத்துல, அந்த காட்டு பக்கமா இருக்கிற கடம்பவனத்துல இறைவன் அழகா ஜொலிக்கிறார். அப்படியே இறைவன் லிங்கத்திருமேனி இருக்கு, 8 யானைகள் கொண்ட கருவறை இருக்கு, விமானம் இருக்கு, பொற்றாமரை குளம் இருக்குன்னு பலர் அப்படி குறிப்பிடுறார். அப்படி குறிப்பிடும் போது சந்தோஷம் இவருக்கு தாங்கல. இறைவா சிவபெருமானே சிவபெருமானேன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க எல்லாரும் படைகளோட. அப்படி அந்த தன்னுடைய மந்திரிகள்லாம் அழைச்சுக்கிட்டு அப்படி ஓடுறாரு. யாரு? குலசேகர பாண்டியன். அப்படி அந்த கடம்பவனத்துக்கு போயிட்டு இறைவனை அப்படி பார்க்கும்போது காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறிக்க உயிப்பது, காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னெறிக்க உயிப்பது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே. வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயவே. அப்படி அந்த லிங்கத்திருவேணிய பார்த்து கண்ணீர் விட்டு அழறார். இறைவா உன் திருப்பெயர் என்ன? நீ எழுந்தருளி இருக்கும் இந்த கோலத்துக்கு பெயர் என்ன? இந்த திருக்கோவிலுக்கு பெயர் என்ன? இந்த பொற்றாமரை குளம் எதுக்கு இப்படி வந்தது? உன்னை நான் எப்படி பூஜை பண்ணணும்? உனக்கு எப்படி கோவில் அமைக்கணும்? எதுவுமே தெரியாம என்ன உனக்கு காட்டிட்டு மறைஞ்சிட்டியே. இந்த பாவிக்கு, இந்த அடியேனுக்கு கனவில் வந்து உணர்த்தினியே. அதுபோல என் திருநாமம் இதுதான், என் ஊர் இதுதான், இதுதான் இந்த கோவில் இதுதான் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா இறைவான்? அப்படி கண்ணீர் மல்கி காதலாகி, இறைவன் கிட்ட எப்படி இருக்கணும்? காதலாகி கண்ணீர் மல்கி அப்படி காதலோடு அழுதுகிட்டு இருந்த வேளையில தன் கனவில் கண்ட அதே சித்த புருஷன் எழுந்தருள்றார். இறைவன் யார்? சிவபெருமான். அந்த குலசேகர பாண்டியனுடைய அருகிலே சிவபெருமான் அப்படி அழகான பொன்னார் திருமேனியாக சிவபெருமான் அப்படி எழுந்து காட்சி கொடுக்கிறார். குலசேகரா, கனவில் வந்தவன் நான் தான். நான் கூறுவதை அப்படியே செய்வாயாகன்னு சொல்றார். சுவாமி, அடியேன் காத்து கொண்டிருக்கிறேன், நீங்க ஒரு வார்த்தை, அந்த திருவாய் மலர்ந்து ஒரு வார்த்தை சொல்வீங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கேன்னு அப்படி மண்டியிட்டு கேட்கிறார் குலசேகர மன்னன். இறைவன் திருவாய் மலர்ந்து சொல்றார், எங்கும் கண்டிராத திருமேனி, ஒருவர் பார்த்த மாத்திரத்தில், ஒருவர் சென்று அந்த லிங்க திருமேனியை ஒருவர் பார்த்த மாத்திரத்தில் சொக்கும் வண்ணம் இருப்பதால் இத்திருமேனிக்கு சொக்கேசன், சொக்கநாதன் என்ற திருநாமம் விளங்கட்டும். எங்கும் கண்டிராத அழகு பொருந்திய மேனி என்பதால் சுந்தரேசன் எனும் நாமமும் விளங்கும் அப்படின்னு சொல்ற.
அப்படி கை கட்டி கண்ணீரோட இறைவா சொல்லுங்க சுவாமி, இன்னும் என்ன செய்யணும், இன்னும் என்ன செய்யணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற குலசேகரன் முன்னாடி இறைவன் சொல்றார், கோவில் இப்படி அமைக்கணும், இங்க பொற்றாமரை குளம் இருக்கணும், இங்க வேத மண்டபம் இருக்கணும், இங்க மகா மண்டபம் இருக்கணும், இங்க உற்சவ மண்டபம் இருக்கணும், இங்க யாகசாலை பண்ணணும், பரிவார தேவர்களுக்கும் கோவில்கள் அமைக்கணும், சுற்றுப்புறங்கள்ல இருக்கணும், மதில் சுவர் எப்படி எங்க எப்படி வரணும், கோபுரம் எப்படி வைக்கணும், எங்க கொடி கம்பம் எங்க வைக்கணும், விநாயகரை எங்க வைக்கணும், எல்லாத்தையும் இறைவன் சாஸ்திரப்படி ஆகமப்படி முறையாக அந்த குலசேகர பாண்டியனிடம் சொல்ற. தன் திருக்கோவிலை எழுப்புவதற்கு தானே வந்து வடிவமைத்து கொடுக்கிறார். இப்படி இந்த மண்டபம் இங்க இருக்கணும், இந்த மண்டபம் இங்க இருக்கணும், வேத மண்டபம் இங்க இருக்கணும், யாகசாலை இங்க இருக்கணும்னு இறைவனே திருவாய் மலர்ந்து அருளி சொல்லிவிட்டு அப்படி இறைவன் மறைஞ்சிட்டார். அப்படி மறைகிறதுக்கு முன்னாடி இறைவன் ஒரு வார்த்தை அப்படி சொல்லிட்டு போறார், என்னுடன் வரும் காலத்தில் என்னுடன் ஒரு அம்பிகையும் அழகான சுந்தரியாக அம்பிகையும் இங்கு எழுந்தருள்வாள், அவளுக்கும் இங்கு இடம் வேண்டும். அதாவது தாய் மீனாட்சி பிற்காலத்துல வருவாங்கன்றத அப்பவே அவர் சொல்லிட்டார். யாரு? இறைவன் திருவாய் மலர்ந்து சொல்ற. என்னுடன் அழகான திருமேனியாக ஒரு அம்பிகையும் எழுந்தருள்வாள், அவளுக்கும் மண்டபம் அமைப்பாயாகன்னு இறைவன் திருவாய் மலர்ந்து சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். அவர் மறைஞ்ச மாத்திரத்துல மழன்னு வேலை ஆரம்பிச்சாச்சு. இறைவன் எப்படி சொன்னாரோ அதே போல கோவில்கள் கட்டுறார். இப்படிதான், இங்க இது வைக்கணும், அங்க அது வைக்கணும், இங்க விநாயகர் இருக்கணும், இங்க கொடிமரம் இருக்கணும். இறைவன் எந்த இடத்துல எது எது வைக்க சொன்னாரோ எல்லாத்தையும் அழகா அப்படி கட்டி முடிச்சிட்டார். மதுரை இந்த கோவிலையே அழகாக கட்டி முடிச்சார். எது? மதுரையில கடம்பவனத்தில் எழுந்தருளி இருக்கும் சுந்தரேச பெருமானின் திருக்கோவிலை அழகாக குலசேகர பாண்டிய மன்னன் கட்டி முடிச்சார். கட்டி முடிச்ச மாத்திரத்துல பல வீதிகள் உருவாக்குனார், மாட கூடல்களையும் உருவாக்குனார். நான்கு வீதிகளை வைக்கிறார். இந்த பக்கம் ஒண்ணு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, அந்த வீதிகளுக்கு எல்லாம் அற்புதமாக பல பெயர்கள் எல்லாம் வச்சு அந்த வீதிகள் எல்லாம் அமைச்சு சிவ ஆகமத்தின் இப்படிதான் சிவபெருமானுடைய கோவில்னா இப்படித்தான் முறைப்படி இருக்கணும். சிவ ஆகமத்தின்படி சாஸ்திர முறைப்படி மண்டபங்களும் கோபுரமும் கோவிலை சுற்றி நகரமும் அந்த அந்த கடம்பவன எல்லையில் இருக்கிற சுந்தரேச பெருமானின் கோவிலும் அதை சுற்றி நகரமே எழுப்பினார் பாண்டிய மன்னனாக ஆகிய குலசேகர மன்னன். நகரத்தையே எழுப்பிட்டார். அந்த நகரத்தை உருவாக்குனவர் என்ன பண்ணார், அப்படி உருவாக்கிட்டு இப்ப நாம என்ன பண்ணுவோம், ஒரு ஊர்ல ஒரு வீடு கட்டுவோம், அதுக்கு புதுமனை புகுழான்னு ஒரு அழைப்பு வச்சு அந்த பல அந்த ஓமங்கள்லாம் வளர்த்துவோம், அந்த திருநீர் அந்த தண்ணிகள்லாம் அந்த இப்படி இருந்து தெளிப்பாங்க, அந்த பல வேலைகள்லாம் நடக்கும். அதாவது அந்த வீடு புண்ணியமாகணும், அதுல இருந்து பல துர ஆத்மாக்கள்லாம் வெளியே போயிடணும் அப்படின்றதுக்காக யாகங்கள்லாம் ஓமங்கள்லாம் வளர்ப்பாங்க இல்லையா. கணபதி ஓமம், லக்ஷ்மி பூஜை அதெல்லாம் பண்ணுவோம் வீட்டுல. ஆனா இவர் என்ன பண்ணிருக்கார், கோவில் கட்டி இருந்தா கும்பாபிஷேகம் பண்ணிடலாம், இவர் கோவிலையும் கட்டி நகரத்தையும் கட்டிட்டார். அப்படி இருக்கும்போது அந்த நகரமே புனிதமாகணுமே, ஆகணுமா இல்லையா? அந்த நகரமே புனிதமாகணுமே. அந்த நகரத்தை அவர் எப்படி கட்டியிருக்காராம், நாடக சாலைகள்லாம் வச்சிருக்காராம், பல அம்பலங்கள் பல அமைச்சு நாடக சாலைகள், சைவ முனிவர்கள்லாம் தங்குறதுக்கு தனியா இடம், முனிவர்கள்லாம் வந்து ஆகமங்கள் அதாவது இதிகாசங்கள்லாம் படிப்பாங்க இல்லையா, அதனால அவங்க தங்குறதுக்கு தனியா இடம். புரியுதுங்களா? தனியா இடமும்
தர்மசாலைகளும் கல்வி சாலைகளும் அமைச்சார். அந்த அந்த கடம்பவனத்திலிருந்து இறைவன் நடுநிலைப்படுத்தி சுற்றி பல இதெல்லாம் அமைச்சார். அந்த நகரத்தையே இப்படி உருவாக்கினார். அதை எப்படி தூய்மை பண்ணுவது அப்படின்னு கஷ்டப்பட்ட குலசேகர பாண்டியனின் நோக்கத்தை புரிந்து கொண்ட இறைவன் அந்த ஊருக்கு சாந்தியை செய்ய விரும்பினார். அப்ப நினைச்ச இறைவன் அப்படி சிரிச்சாராம். இறைவன் புன்முறுவல். குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றார். மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே, மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. அப்படி அழகா அந்த குமின் சிறப்ப காமிச்ச இறைவன் தன் ஜடாமுடியில் இருக்கும் சந்திர பகவானுக்கு கட்டளையிடுறார். உன்னுடைய அமுதை சந்திரனே, உன்னுடைய அமுதை சிறிதளவு, முழுசா கூட இல்லையா, சிறிதளவு அந்த நகர் முழுவதும் தெளிப்பாயாகன்னு ஒரு கட்டளையை இடுறார். அந்த நகர் முழுவதும் பரவி விடும்படி கட்டளையிட்ட இறைவனின் கட்டளைக்கு இணங்கி சந்திர பகவானும் தன்னுடைய பிறை கலையின் சிறு அமுதை அந்த நகர் முழுக்க பரவி விடுறார். எங்க? அந்த கடம்ப வனத்துல எழுந்தருளி இருக்கிற சுந்தரேச பெருமானின் கோவிலை சுற்றி அமைந்திருக்கும் நகர் முழுக்க பரவி விடுறார். அப்படி பரவி விட்டு அந்த நகரே புனிதமயமானது. அந்த நகரே புனிதமயமாக மாறிச்சு. அப்ப இறைவன் திருவாய் மலர்ந்து என்ன சொன்னார்? சந்திரனின் பிறையிலிருந்து சிறிதளவு அமுது, அதாவது மது இல்லையா, அந்த மது பரவி இந்த நகர் புண்ணியமானதால், மது பரவி நகர் புண்ணியமயமானதால் இந்த நகருக்கு மதுரை என்ற திருப்பெயரிடுகிறேன்னு இறைவன் வைத்த பெயர் மதுரை. சந்திரனின் பிறையிலிருந்து சிந்திய துளிகள், மதுரமான துளிகள், அதனால சுத்தமான மதுரை என்பதனால் அந்நகரம் சந்திரனுடைய பிறையிலிருந்து சிந்திய சிறு துளிகள் அந்த நகரை சுத்தமாக்கியமையால் மதுரை என்ற திருப்பெயர் அந்த நகருக்கு வந்தது. புரியுதுங்களா? இரண்டு படலத்திலையும் மதுரை என்ற பெயர் கிடையாது. இந்த படலத்தில் இறைவனின் திருவாய் மலர்ந்து அருளிய பெயர்தான் மதுரை. ஆகையாலத்தான் மதுரை என்ற பெயரை கேட்டாவே முக்தி. மதுரை மதுரை மதுரைன்னு அடியேன் சொல்ல கேட்கின்ற அனைவருக்கும் முக்திதான். இறைவன் மீது ஆணை. மதுரை மதுரை என்ற பெயரை கேட்ட மாத்திரத்தில் முக்தி கிடைத்த ஸ்தலம் மதுரை. நினைக்க முக்தி அண்ணாமலை, இறக்க முக்தி காசி, பிறக்க முக்தி திருவாரூர், வாழ முக்தி காஞ்சிபுரம், பிரவேசிக்க முக்தி காளாஸ்தி. இது போல் கேட்க முக்தி மதுரை. இப்படி இறைவன் திருவாய் மலர்ந்து அருளி மதுரை என்ற பெயர் வச்சார். இதுதான் அந்த ஆளவாய் திருநகரம் கண்ட வரலாறு. அந்த திருநகரத்தை எப்படி இன்னும் பலப்படுத்தினாரா குலசேகர மன்னன்? கிழக்கு மேற்கு வடக்கு என்ற 4, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்ற 4 திசைகளிலும் என்ன பண்ணார்? ஐயனார், மகாவிஷ்ணு, பத்ரகாளி, சப்த மாதர்களையும் காவலுக்கு வச்சாராம். இந்த நகர் எப்படி இருக்கணும்? ஒரு காவலோட இருக்கணும். எந்த எதிரியும் சடான் அந்த நகரத்துக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாது. அதனால யார காவல் வச்சார்?
ஐயனார், மகாவிஷ்ணு, பத்ரகாளி, சப்த மாதர்கள் என்ற நான் 4 பேரையும் 4 திக்குலையும் காவல் வச்ச குலசேகர மன்னன். இவ்வாறாக அந்த மதுரையை அலங்காரப்படுத்தி அழகுபடுத்தி இறைவனை சுந்தரேச பெருமானாக எழுந்தருளி இருக்கும் இறைவனை அழகுபடுத்தி அவருக்கு ஒரு திருக்கோயில் அமைச்சு சந்தோஷப்படுத்தினதுனால இறைவன் திருவாய் மலர்ந்து அவருக்கு அப்படி காட்சி கொடுக்கிறார். இறைவன் திருவாய் மலர்ந்து பேசுறார். குலசேகரா, உனக்கு என்ன வேணும் கேள். என்ன கேட்கிறார்? குலசேகரா, உனக்கு என்ன வேணும் கேள், உனக்கு என்ன வேண்டும் கேள் அப்படின்ற சொன்ன மாத்திரத்துல குலசேகர மன்னன் அழுது கண்ணீர் மல்கி இறைவன் முன்னாடி நின்னு கை மண்டியிட்டு, இறைவா, அடியேன் ஏதேனும் தவறு செஞ்சிருந்தால் மன்னித்தருள்வாயாக. உனக்கு பணி செய்யணும். உனக்கு அந்த முதல்ல பாடின பாடல் போலதான். உனக்கு பணி செஞ்சு இருந்த எனக்கு உனக்கு பணி செய்ய உன்றனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீடா நீடா. அதுதான் கேக்குறேன். உனக்கு பணி செஞ்சு உன்றனை என்னாலும் நினைக்கிற வரத்தை கொடு இறைவா. இந்த வரம் எனக்கு மட்டும் கிடைச்சா பத்தாது. இந்த வரம் எனக்கு மட்டும் இருந்தால் போதாது. வழி வழியாக என் பின் தொடரும் சந்ததிகளுக்கும் நின் பொன்மலர் பாதம் தந்து அவங்களையும் நீங்க உங்க திருக்கரங்களால ஆசிர்வதிக்கணும்னு அடியேனுக்கு ஆசை. அடியேனுக்கு உங்க திருக்கரங்களால என் வம்சாவழியையும் ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு அடியேன் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு பாட்டுல வரும், எந்த சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா. எப்படி சொல்ற? பக்தி பெருக்கில் எந்த ஊன் உருக பரவசத்தில் உள்ளே உயிர் உருக சித்தமெல்லாம் இணைந்து சிவம் பெருக எந்த சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா. நான் மட்டும் உன்னை வந்து தொழுதா பத்தாது, என் சந்ததியே வந்து உனக்கு அடிபணியணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்க இறைவனும் அப்படியே ஆகுகன்னு ஒரு வரம் திருவாய் மலர்ந்து அருள்றார். அந்த அந்த குலசேகர மன்னனுக்கு பிறந்தவர் தான் மலையத்துவசன். அவர் யார்? அவருக்கு என்ன, அவரால் என்ன கிடைச்சது மதுரைக்கு? இதெல்லாம் அடுத்தடுத்து வர படலங்கள்ல பார்க்கலாம். இந்த படலத்து மூலமா நாம தெரிஞ்சுகிட்டது என்ன அப்படின்னு கேட்டா, சென்ற படலத்துல என்ன பார்த்தோம்? நாம பூமிக்கு வந்து பிறந்துட்டோம். பிறந்து திரும்ப நம்ம ஆன்மா இறைவனிடத்துல போய் சேரணும். அது போன படலத்துல பார்த்தது. அப்படி பூமிக்கு வந்த ஆன்மா எப்படி சுத்தமாகணும், நாம எப்படி பாவமா இருக்கிற இந்த உடல் எப்படி புண்ணியமா ஆக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களும் இறைவனை தேடி தேடி போய்கிட்டே இருக்கணும். அப்படி போகும்போது கடைசியாக அந்த மதுரை மண்ணை போய் மிதிக்கணும். அங்க மிதிச்சு ஒரு சூரியனையும் ஒரு சந்திரனையும், அதாவது ஒரு பகல் ஒரு இரவு தங்கி இறைவனை முழுவதுமாக வழிபட்ட ஆன்மாக்களுக்கு முக்தி. எப்படியாப்பட்ட பாவம் நாம செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்தை தீர்த்து நமக்கு முக்தி அருளக்கூடிய இறைவன் சொக்கேச பெருமான் அப்படின்னு சொல்லி இந்த படலத்தை இதோட நிறைவு பண்ணிக்கிறோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகும் பெண்ணுரு மானாய் போற்றி, அண்ணாமலை என் மண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம்.